டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாத ராசி பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது, கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்க போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன். இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகிறது, தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலா ராசிக்காரர்கள். இப்பயுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு 4 மாசமா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, 6 கிட்டத்தட்ட எத்தனை கிரகங்கள், அது டிபேட் மாதிரி நீயா நான் மாதிரி நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 5 நல்லது ஒரே ஒரு கெட்டது அப்படிதான் சொல்லணும். ஏற்கனவே நாங்கள்லாம் துளாராசிக்காரனுக்கு மட்டும் இப்படியா, யாரை தோணுனாலும் நீங்கள் தான் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாங்களேன்னு வேற கொஞ்சம் லைட்டாக இருக்குது. துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்கடா, நான் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு இருக்குது. ஸோ இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பங்குனி மாதம் இத்தனை கிரகங்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறாரு, வேற என்ன வேணும்? பயங்கரமான நல்லதுகள்லாம் நடக்க போகுது. ராசியோ லக்னமோ உச்சமடைஞ்சிருக்கும் போது சொல்கிறதுக்கான விஷயமே இல்லை. 10க்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு. அது என்னதான் 12ஆம் வீட்டு அதிபதியாகவே புதன் இருந்தாலும் அவர் விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நீச்சமாகும் போது பெரிய விரயத்திலேருந்துலாம் தப்பிச்சுப்பீங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் கை கூட போகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு திருமணம் கை கூட போகுது, பொண்ணு பார்க்க போகிறீங்க, நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கடன் வாங்குதல் மட்டும் கவனமாக இருங்க. 2 விடயம் இயங்கலாம். ஒன்று, இந்த தடவை 29ஆம் தேதிக்கு மேலே சனியோட பயிற்சி இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லிட்டு ஆல்ரெடி சனி பயிற்சி பற்றி நம்ம வீடியோவும் போட்டாச்சு. இருந்தாலும் அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, 6ஆம் இடத்திற்கு சனி போகிறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. இன்னொன்று சொல்லிட்டு 6ல் ராகு இருக்கிறது அப்படின்றது பிரம்மாண்டங்க. 6ல் ராகுவும் 12ல் கேதுவும் இருக்கிறது அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு சூப்பர். என்ன கேட்டால் 6ல் ராகு இருக்கணுங்க. சத்ரு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ராகு வேணும். எவன் வந்தாலும் பார்த்துக்கிறேன்பான்னு சொல்கிறதுக்கு அங்கே ராகு வேணும். எதிரியெல்லாம் பார்த்து அழிப்பார் அவர். இது வரைக்கும் யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தாங்க. 10 வருஷமாக துளாராசிக்காரங்க நல்லா இல்லை. என்னதான் எல்லாரும் உருட்டினாலும் உண்மையை சொன்னால் 10-12 வருஷமாக நல்லா இல்லாத துளாராசிக்காரங்களுக்கு இப்போ தான் நியூ இயருக்கு அப்புறம் கொஞ்சம் பிளானட் அனுகிரகம் பண்ணி நல்லா இருக்கிற மாதிரியான தன்மையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருக்கீங்க நிஜமா. நீங்கள் இல்லைன்னா சொன்னீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. சொல்லப்போனால் 30 வருஷம் நல்லா தான் இருக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 3 வருஷம் இன்னுமே நல்லா இருக்க போகுது. அப்போ இன்னும் வரலன்னா வரும். அதுக்குள்ளேயும் நல்லா இல்லை அப்படி இல்லை உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. எதுக்கு இந்த கமெண்ட் எல்லாம்? நான் நம்புறேன், யாரோ ஒத்தி நான் நம்புறேன் நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. துளாராசிக்காரங்க சூப்பராக இருக்க போறீங்க. ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அப்படி. மே மாதத்துக்கு அப்புறம் குருவோட பார்வையில் வரீங்க, சுபத்துவப்பட போறீங்க. உங்களுக்கு குருவோட பார்வை, 3ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. அந்த குருவோட பார்வை பெற்ற அந்த வீட்டுக்காரர் போயிட்டு 6ல் உட்காந்துக்கிறது, அந்த 5ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது வேற மாதிரி. நான் அப்படியே காம்பினேஷன்லாம் எடுத்து பார்த்தா இந்த ஒரு எபிசோடு பத்தாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு. கிரகங்கள் சூப்பராக உங்களை இயக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. நீங்க முறையா சரியா பயன்படுத்திக்காம போனா மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே. அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. கூரையை எப்படியே பார்த்துட்டே இருந்தால் அஷ்டம் வந்துருமா? நம்ம உழைக்கணும்ல, அட்லீஸ்ட் கூரையில் ஓட்டையாவது போடணும்ல, அப்போதானே மேலே இருந்து கொட்டும். எதுவுமே பண்ணாமல் கூரையை பார்த்துட்டு பிடிச்சிட்டு வரும்னா எப்படி வரும்? நம்ம முதல்ல உழைக்கணும். நம்ம உழைச்சி நம்மளுக்கான கூலி கொடுக்கறதுக்காக எத்தனையோ பேருக்கு உழைச்சுமே அதுக்கான அனுகூலம் கிடைக்க மாட்டேங்குது. 9ஆம் இடம் மறுக்கப்படுது, 5ஆம் இடம் மறுக்கப்படுது, பிளானட்டரி பொசிஷன் நல்லா இல்லை. உழைச்சி 1க்கு 4, 5 தடவை, 10 தடவை, 20 தடவை ட்ரை பண்ணி தோத்து போகிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பதற்கு கிரகம் தயாரிக்கும் போது நம்ம தானே முயற்சி பண்ணணும். யாரெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, வாத்தியார் வேலை செய்கிறீங்களோ, நிதி சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ, பேங்கிங்ல இருக்கீங்களோ, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருக்கீங்களோ, கைவினை பொருட்கள் பயின்றீங்களோ, விவசாயிகளா இருக்கீங்களோ, சூப்பரான டைம் பீரியட் துளாராசிக்காரர்களுக்கு பயங்கரமான இருக்கு. ஏன்னா சனி அப்படின்னாலே இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியவர், சுக்கிரன் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடியவர். நிறைய இருக்கு. நிறைய பேங்க் வேலை பார்க்கக்கூடிய துளாராசிக்காரங்களா இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சூரியன் வேற உட்காந்துட்டு நேரம் அவங்கள தான் பார்ப்பாரு. அப்போ பயங்கரமான கான்ஃபிடென்ட். இந்த மாசமும் நல்லா இருக்கு, அடுத்த மாசமும் நல்லா இருக்கு, அதுக்கு அடுத்த மாசமும் நல்லா இருக்கு, எல்லா மாசமும் நல்லா இருக்கு. ஆனா கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கு. உங்களோட நேட்டராரஸ்கோப்ல ஏதாவது முன்ன பின்ன நம்ம 5ஆம் வீட்டு அதிபதியோ 9ஆம் வீட்டு அதிபதியோ இல்லை லக்னமோ லக்னாதிபதியோ நீச்சல் நான் சேர்ந்திருந்தா மட்டும்தான்
நீங்கள் போடுற நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருமே தவிர நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, இடமாற்றம் கிடைக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுது, அடுத்த நிலைக்கு அப்டேட் ஆகுறீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் அப்படின்னு காட்ட போறீங்க. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்த 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இந்த தடவை பொண்ணு பார்த்துட்டு போகிறது, திருமணம் நடக்கிறது, இது மாதிரி ஏழைகள்லாம் நடக்க போகுது. ராசிநாதன் மக்ரமாயி உச்சமடைகிறார். ஸோ வந்து இது சாதாரண விஷயம் இல்லை. பத்தாவதுக்கு புதன் வேற கூடயே இருக்காரு, ராகு வேற கூடயே இருக்காரு, சுக்கிரன் ராகு சேர்க்குதாங்க. அப்படியே ஒரு மாதிரி வேற மாதிரிங்க. அது என்னதான் நெகட்டிவாக சொன்னாலும் எனக்கு ஏன்னா சுக்கிரன் ராகு சேர்க்க நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். தன்னை அழகுபடுத்திக்கிற நிறைய பேர் இப்போலாம் டைட் அப்படியே ஜீன்ஸ்லாம் போட போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க, போய் கண்ணாடியில் 4 தடவை மூஞ்சியெல்லாம் பார்த்துக்க போகிறீங்க, இது வரைக்கும் போகாத ஃபேஷியல்லாம் போய் பண்ண போகிறீங்க, அழகாக இருக்க போகிறீங்க, ஆண் அழகாக இருக்க போகிறீங்க, உடல் அழகாக இருக்க போகிறீங்க, அறிவழகாக இருக்க போகிறீர்கள். பத்தாவதுக்கு சூரியன் வேற வந்து உட்கார போகிறாரு. வேற என்ன வேணும்? சூப்பராக இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், மேஷம், துலாம், கும்பம், மகரம் எல்லாமே நல்லா இருக்கு. மற்ற எல்லாருக்குமே தனுசு எக்ஸ்பெஷலி எல்லாருமே நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் கமெண்ட்ல உயிர் தான் மிச்சு. எதுக்கு நெகட்டிவாகவே தயவு செஞ்சு சொல்லாதீங்க, பாசிட்டிவாகவே சொல்லுங்க. சூப்பராக இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நானும் தேடி தேடி ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. 6ஆம் இடம் அப்படின்றனால கொஞ்சம் அங்கே சனி எப்பயுமே கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. அதனால ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் கொடுப்பாரு. இது வரைக்கும் நான் ஒரு சின்ன சிம்பிள் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம அந்த காலத்தில் குட்டி பாப்பால விளாண்டுருப்போம்ல, ஒரு கீ கொடுத்தா ஒரு பொம்மை ஆடிக்கிட்டே இருக்கும், டம் 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 டம்னு அடிக்கும். கீ நின்னப்புறம் அந்த பொம்மை அப்படின்னு திரும்ப யாராவது கீ கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த தடவை இத்தனை கிரகமும் சேர்ந்து உங்களை கீ கொடுக்க போது நீங்கள் வந்து ஆடி ஜெயிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதனால சூப்பராக இருக்க போது துளாராசிக்காரங்களுக்கு சனி எப்பவுமே கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த டிலே கொடுக்கறது என்னன்னா உங்களுக்கான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த 6ஆம் இடத்துல என்னன்னா ஒரு சத்ருவை கிரியேட் பண்ணி நீங்கள் அழிக்கிறதுக்கான ஒரு தன்மையை கொடுப்பாரு. அதுதானே கெத்து. நம்மளுக்கு ஒரு வில்லன் வேணும்ல. வில்லன் இல்லாமல் எப்பயுமே ஹீரோவாக இருந்துட்டா போர் அடிக்கும்ல. அப்போ இந்த உங்களுக்கு ஒரு வில்லனை கிரியேட் பண்ணி நீங்கள் ஹீரோவாகி, யூஸ்வலே வந்து துளாராசிக்காரங்கெல்லாம் ஹீரோ தான், அழகாக தான் இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப அழகாக ரொம்ப வந்து தன்னை அழகுபடுத்திக்கூடிய நல்ல பெர்ஃப்யூம்லாம் போட்டு அப்படி ஒரு மாதிரி எப்பயுமே சுக்கிரனுடைய ஆதிக்கம் பொருந்தி ஆட்கள் இல்லையா. வீடே சுக்கிரனோட வீடு, சொல்லவா வேணும். கலா ரசிகண்டானின்னு சொல்கிற மாதிரி எது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு துலாம் ராசி மட்டும் இல்லை, துலாமில் லக்னமாக இருந்தாலும் சரி, துலாமில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலுமே அவங்க இந்த மாதிரி அமைப்பில் தான் இருப்பாங்க. அடிக்கடி வந்து பவுட்ரு பூசிக்கிறது, எப்போ பார்த்தாலும் வாட்ச் கட்டிக்கிறது, இதெல்லாம் துலாம் பண்ணும். ஸோ இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா நிறையா வாட்ச் கிடைக்க போகுது, வாட்ச் வாங்க போகிறீங்க. ஏன்னா சூரியன் பார்க்குறாரு. ஏப்ரல் 5ஆம் அப்புறம் நிறைய பேருக்கு வாட்ச் வாங்குறது, இல்லை பிள்ளைங்களுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கறது, வீட்டில் வந்து வால் கிளாக் மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறத நீங்கள் உணர போகிறீர்கள், பார்க்க போகிறீர்கள். ஓகே, இப்போ இந்த 6ஆம் இடத்துல வந்து இத்தனை கிரகங்கள் உட்காந்துருந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த 6ஆம் கிரகத்தில் இத்தனை இடம் உட்காந்து இருக்கிறது வந்து மோசமா அப்படின்னா 6ல் கிரகம் இருக்கலாமா அப்படின்னா, குணரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை அழிக்கக்கூடிய இடத்துல சுபகிரகங்கள் அமர்தல் அப்படின்றது ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டால். அதுவும் 5ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் அமர்தல் அப்படின்றது மிகச்சிறந்த யோகம். நிறைய பேருக்கு கடன் அடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகிறது. இருக்கிற எல்லா கடனையும் வந்து ஒரு மாதிரி ஒரு செக்ரிகேட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பெரிய கடனை வாங்கி இதை ஃபுல்லாக அடைச்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் வட்டி கட்டின நிலைமைனா குருனாலே வட்டி கட்ட வைக்கிறவர், அவர் வீட்டில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, கூட சனி இருக்காருன்ற போது வட்டி கட்டுற நிலைமையெல்லாம் மாறிடும். யாரெல்லாம் கிரெடிட் கார்டு மூலமாக, ஏன்னா ராகுலாம் கிரெடிட் கார்டை இண்டிகேட் பண்ணுறவர் புதன் ராகுலாம், யாரெல்லாம் கிரெடிட் கார்டு மூலமாக வந்து நிறைய வாங்கி வச்சிட்டேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து யார் வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் ஆளுக்கு செலவு பண்ணி கிரெடிட் கார்டு ஏற்றி வச்சிங்களோ அதெல்லாம் சரியாக போகுது. ஸோ சூப்பராக இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. நான் நெகட்டிவாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது. உடம்பு மட்டும் பார்த்துக்கணும், மர்ம உறுப்புகளை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், யூரின் ட்ராக்கு, கொஞ்சம் டைஜஷன் போகிற இடங்கள், இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதே வந்து ரோகத்தையும் இண்டிகேட் பண்ணுது. அதில் இத்தனை இடங்கள் உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, நைட்டு ஒரு விஷயத்த நினச்சிட்டு படுப்பேன், ஆனால் காலையில் எழுந்திரிச்சு அதை பண்ண முடியாமல் என்னை எதையோ போட்டு ப்ரெஷர் பண்ணுது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது, கொஞ்சம் மூச்சு வாங்குறது. ஏன்னா புதன் கொஞ்சம் 12ஆம் அதிபதி வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குறது, சில பேருக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிறது, வாயால் மூக்கால் மூச்சு விட முடியாமல் வாயால் மூச்சு விடுறது. ஏன்னா ராகுனாலே உஷி சத்தம் வரணும்ல, எல்லாம் காரகத்துவம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போது இந்த லீலைகளுக்குள்ளாம் ஆட்பட போகிறீர்கள். கிரகத்தின் வழியிலாக கவனமாக இருங்க. நிறைய ஆவி பிடிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஆவி பிடிச்சா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, முகம் அழகாயிடும். இன்னொன்று, கோல்டெல்லாம் வெளியில் போயிடும். ஏற்கனவே நீங்கள் கோல்டு, அவங்களோட கோல்டெல்லாம் வெளியில் போயிடும்.
3வது புகை அப்படின்னாலே கேது தான். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை அப்படி கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால என்ன பண்ண போறோம், இந்த ஆவி பிடிக்க போறோம். ஆவி பிடிக்கக்கூடிய, வெந்நீரில் சுவாசிக்கக்கூடிய, வெந்நீரில் குளிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு, வீட்டில் ஊதுபத்தி ஏற்றக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரியான ஒரு பரிகாரம். இதெல்லாம் சூப்பரா இருக்க போது உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை குணரோக சத்ருவும் நிவர்த்தியாவதை நீங்க கண்கூட உணரப்படுறீங்க. நல்ல பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆக போகுதுங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது நிறைய பாசிட்டிவ் சைன் கிரியேட் ஆக போகுது. நல்லா யூனிவர்ஸ் நம்மால் பார்க்க போறீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. இந்த ரெயின்போ பார்க்கறது, வானவில் பார்க்கறது, கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள்லாம் உட்காந்து, அதுவும் 12ஆம் வீடாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வானவில் பார்க்கறதுலாம் நடக்கும். நிறைய வானவில் பார்க்க போறீங்க இந்த தடவை. அதன் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சி, கலர்ஃபுல்லாக பார்க்க போறீங்க. பார்க்குற இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. நிறைய லைட்லாம் மாற்ற போறீங்க. வீட்டில் வந்து இந்த நோவாட்ஸ் பல்ப்லாம் வாங்கி மாட்டலாமான்ற மாதிரி யோசிக்க போறீங்க. எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சின்ன சின்னதாக வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுது, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆகுது, ஏசி ரிப்பேர் ஆகுது, இல்லை ஏசி சர்வீஸ் விடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க. இந்த தடவை சூப்பராக இருக்க போகுது. இந்த தடவை மட்டும் இல்லை, வரக்கூடிய எல்லா காலகட்டமும் துளாராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, எந்த கடவுளை பிடிச்சிருக்கோ வழிபாடு பண்ணுங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்குது, இன்னுமே எனக்கு நிலைமை சரியாகவே ஆகலைன்னா திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய கடல் சார்ந்த இடத்துல தான் இத்தனை கிரகங்கள் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கடனா இருக்கு, ரொம்ப எதிரியா இருக்கு, உங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க, நான் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னா அங்கே யார் வேணும்? முருகன் தான் வேணும். நீங்க முருகான்னு சொல்ற முறையா வந்து முன்னுக்கு நிற்பான். அதுதான் உங்களுடைய. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார். அவர் போய் நீச்சமும் ஆக போறாரு. அதனால போய் ஒரு தடவை போயிட்டு முருகனை பார்த்துட்டு, அப்பா நல்லா இருக்கியாப்பா, என்னையும் நல்லா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டின் வாயிலாக சூப்பராக இருக்கும். என்னால் அங்கெல்லாம் போக முன்னாடி ஒன்றும் வேணாம், அந்த முருகன் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் அவரை பாருங்க. நீங்களாச்சும் முருகனாச்சு என்ன லாங்குவேஜில் பேசுவீங்களோ திட்டுவீங்களோ, நீங்கள் 2 பேரும் சமரச உடன்படிக்கைக்குள் வந்து விட்டீர்களே. ஆனால் இந்த தடவை இந்த 6ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கு. சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாகத்தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பம்.